வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னத்தில் அறைந்த ஏடிஎஸ்பி மீது வழக்கு தொடருவேன், தாக்கப்பட்ட பெண் பேட்டி. ஏடிஎஸ்பியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், மக்கள் தலைவர்கள் கோரிக்கை. வருமான வரித்துறை விசாரணைக்கு கீதா லட்சுமி ஆஜர், சரத்குமார் ராதிகாவும் பிற்பகல் ஆஜராகினர். தமிழக ஆளுநருடன் திமுக தலைவர்கள் சந்திப்பு, இடைத்தேர்தல் ரத்து, வருமான வரி சோதனை பற்றி புகார். 30வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம், கோரிக்கைகளை உடலில் மையால் எழுதி ஆர்ப்பாட்டம். கன்னத்தில் அறைந்து தாக்குதல் நடத்திய காவல்துறை அலுவலர் மீது வழக்கு தொடர்வேன் என்று திருப்பூர் சாமலாபுரத்தில் போராட்டத்தின் போது கன்னத்தில் ஏடிஎஸ்பி அறைந்ததால் செவித்திறன் பாதிக்கப்பட்ட பெண் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பகுதியில் மாநில நெடுஞ்சாலையில் இருந்த அரசு மதுக்கடை மூடப்பட்டது. இதற்கு பதிலாக சாமலாபுரம் 4 சாலை சந்திப்பு அருகே குடியிருப்புகளுக்குள் மத்தியில் புதிய மதுக்கடை தொடங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தொடங்கிய மக்கள் சாமலாபுரம் பகுதியில் 4 சாலை பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் சாலை மறியல் தொடர்ந்தது. மதுக்கடையை அகற்றுவது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்று தெரிவித்து போராட்டத்தை மக்கள் தெரிவித்தனர். எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தலைமையில் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் சாமலாபுரத்தை சேர்ந்த சிவகணேஷ் என்பவருக்கு மண்டை உடைந்தது. இது தவிர 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். ஐயம்பாளையத்தை சேர்ந்த ஈஸ்வரியை காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கன்னத்தில் அறைந்து கடுமையாக தாக்கினார். இதனிடையே ஏடிஎஸ்பியால் தாக்கப்பட்ட ஈஸ்வரி இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தாக்குதலால் தற்போது தனக்கு செவித்திறன் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்னும் 2 நாட்கள் சிகிச்சை முடிந்த பிறகு தன்னை தாக்கிய ஏடிஎஸ்பி மீது வழக்கு தொடர்வேன் எனவும் ஈஸ்வரி தெரிவித்தார். மதுக்கடை எடுக்கிறதுக்காக நேற்றுலேருந்து போராட்டம் பண்ணி 6 மணி நேரம் போராட்டம் பண்ணோம். 6 மணி நேரம் போராட்டம் பண்ணி எந்த விடிவும் இல்லாதனால தடியடி நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியராஜ் வந்து எங்கள் மேலே அதிகமாக கையில் செவனி அரைச்சி இங்கே தொடையில் தட்டின ரட்டியால் அடித்து எல்லாம் கந்தி கிடக்கு. நேற்று போய் எல்லாம் ஊசி போட்டு இது பண்ணிட்டு வந்தாங்க. நான் மதுக்கடை எடுக்க வரைக்கும் அந்த ஆள் வேலை நீக்கம் பண்ண வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்துவோங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போராட்டம் நடத்துவோம். நாங்கள் திருப்பூர் சாமலாபுரத்தில் காவல்துறை தடியடியில் காயமடைந்தோர் விரும்பும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. திருப்பூர் சாமலாபுரத்தில் மதுக்கடையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்களின் கன்னத்தில் கொடூரமாக அறைந்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தது. அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த மனு மீதான விசாரணையில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்தான் காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் அவர்கள் மீது லேசான தடியடிதான் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பெண்ணை ஏடிஎஸ்பி தாக்கியதற்கான வீடியோ ஆதாரம் உள்ளதாக குறிப்பிட்டார். ஏடிஎஸ்பி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து தடியடியில் பாதிக்கப்பட்டோர் தாங்கள் விரும்பும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை முடித்து வைத்தது. இதனிடையே சாமலாபுரத்தில் பகுதியில் மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் பற்றி விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக தலைமை செயலர், டிஜிபி, திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் 2 வாரத்தில் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதல் நடத்திய ஏடிஎஸ்பி மேற்கு மண்டல ஐஜி பாரி விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சாமலாபுரத்தில் உள்ள அரசு மதுபான கடையை மூட வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்து சாமலாபுரம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இன்று அதிகாலை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரும் மாலையில் விடுதலை செய்யப்பட்டனர். திருப்பூர் சாமலாபுரத்தில் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீண்டும் கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது.
இதனிடையே இன்று காலை மீண்டும் சாமலாபுரம் ஈஸ்வரன் கோயில் அருகே திரண்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டன. தடியடி நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சாமலாபுரம் மதுக்கடை மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து சாமலாபுரம் பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன. இதேபோல் சாமலாபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பெண்களும் மாலையில் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்தால் பெண் காவலர்களை அழைத்து அவர்கள்தான் அதை அடக்க வேண்டிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும். தவிர அங்கே ஏஎஸ்பியாக பணி செய்கின்ற பாண்டியராஜனுக்கு போராடுகின்ற பெண்களை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அறைகிறார், லத்தி எடுத்து அடிக்கிறார். தயவு செய்து பாண்டியராஜனை உடனடியாக ஐஜி பாரி அவர்கள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். பெண்கள் பல காலமாக போராடுறாங்க. அப்படி போராடுற பெண்களை இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலை தமிழக அரசு செய்துன்றது எங்களுடைய கேள்வி. இதை நாங்கள் கடுமையாக வன்மையாக கண்டனம் செய்கிறோம். இப்படி செய்த காவல் அதிகாரிகளை காவலர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக அவங்களை பணி நீக்கம் செய்யணும். மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இந்து நாளிதழ் தொழிற்சங்க தலைவராக தேர்வு பெற்ற கனிமொழி திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சாமலாபுரத்தில் பெண்கள் உள்ளிட்டோர் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மக்கள் வேண்டான்னு சொல்கிற இடத்துல அவங்களே எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட கட்டாயப்படுத்தி ஒரு டாஸ்மாக் கடையை கொண்டு வருவோம்னு சொல்லி அதுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை தாக்குவது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. ஒரு நியாயத்தை கேட்பதற்காக போராடக்கூடிய ஒரு பெண்ணை இப்படி தாக்கி இருப்பது மிக கண்டனத்துக்குரியது. அவர் நிச்சயமாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதையடுத்து உடல்நிலை சரியில்லாததால் சில மாதங்களாக பொதுவெளிக்கு வராமல் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து கனிமொழி வாழ்த்து பெற்றார். இதேபோல் திமுக பொதுச் செயலர் அன்பழகனையும் கனிமொழி சந்தித்து வாழ்த்து பெற்றார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை துணைவேந்தர் கீதா லட்சுமி வருமான வரித்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜரானார். அவரிடம் காலை 11 மணிக்கு தொடங்கிய விசாரணை மாலை 6 மணி வரை 7 மணி நேரம் நடைபெற்றது. அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார், அதிமுக எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை துணைவேந்தர் கீதா லட்சுமி வீட்டில் கடந்த 7ஆம் தேதி வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். மற்றவர்கள் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் கீதா லட்சுமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறையினர் விசாரணைக்கு அவர் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் கீதா லட்சுமி விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து அலுவலர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். கீதா லட்சுமியிடம் காலை 11 மணிக்கு தொடங்கிய விசாரணை மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் மற்றும் அவருடைய மனைவி நடிகை ராதிகா ஆகியோர் விசாரணைக்காக இன்று பிற்பகல் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் வீட்டில் கடந்த 7ஆம் தேதி வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதையடுத்து வருமான வரித்துறையினரின் விசாரணைக்கு சரத்குமார் நேரில் ஆஜரானார். இந்நிலையில் நேற்று மீண்டும் சரத்குமாரின் கொட்டிவாக்கம் வீட்டில் வருமானத்துறையினர் பல மணி நேரம் சோதனை நடத்தினர். அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகாவின் தொலைக்காட்சி தயாரிப்பு அலுவலகமான ரேடான் டிவி அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நேற்று 11 மணி நேரம் சோதனை நடத்தினர். அதன் அடிப்படையில் இன்று ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சரத்குமார், ராதிகா ஆகியோருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டது. இதையடுத்து சரத்குமாரும் ராதிகாவும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் விசாரணைக்காக ஆஜராகினர்.
அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது பெண் அலுவலர் மிரட்டப்பட்டதாக வருமான வரித்துறையினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கடந்த 7ஆம் தேதி வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது பணியில் இருந்த பெண் அலுவலரை மிரட்டியதாக அமைச்சர்கள் காமராஜ், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது வருமான வரித்துறையினர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது. மேலும் தமிழக அரசின் தில்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கையாக மரணமடையும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக தமிழக அரசு உழவர் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் இயற்கையாக மரணமடையும் போது அவரின் இறுதி சடங்கிற்காக 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உதவித்தொகையை இருமடங்காக உயர்த்தி முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இயற்கையாக மரணமடையும் விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து திமுக நிர்வாகிகள் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் பண விநியோகம், வருமான வரித்துறையினர் சோதனை தொடர்பான புகார் மனுவை அளித்துள்ளனர். மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழக பொறுப்பு ஆளுநருமான வித்யாசாகர் ராவை திமுக முதன்மை செயலர் துரைமுருகன், அமைச்சர் செயலர் RS பாரதி ஆகியோர் மும்பையில் இன்று சந்தித்தனர். வருமான வரித்துறையினர் சோதனையில் சிக்கிய அமைச்சர் விஜயபாஸ்கரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம், ரத்து உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் புகார் தெரிவித்தனர். மேலும் தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பின் போது மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, TKS இளங்கோவன் ஆகியோரும் உடனிருந்தனர். ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த பின்னர் சென்னை திரும்பிய திமுக முதன்மை செயலர் துரைமுருகன் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழகத்தில் தற்போது உள்ள ஆட்சி தொடர்வது நல்லதல்ல என்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் பற்றி CBI விசாரணை நடத்த வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். ஆளுங்கட்சிக்காரர்களும் அமைச்சர்களும் அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து அதிகாரிகளையும் போலீஸையும் தங்களுடைய செயலுக்கு உடந்தையாக செய்த காரணத்தால் இந்த அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு CBI என்கொயரியும் கவர்னர் அவர்கள் ஆணையிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி இனிமேலும் தொடர்வது தார்மீகத்துக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, நாட்டுக்கு நல்லதல்ல. எனவே இவர்களை இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து மனு அளித்தனர். நடந்து முடிந்த 4 மாநில பேரவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் 16 கட்சியினர் நேற்று தில்லியில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து புகார் தெரிவித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதால் இனிவரும் தேர்தல்களில் வாக்குச்சீட்டுகளையே பயன்படுத்த வேண்டும் என அவர்கள் கோரினர். இதையடுத்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தனர். தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை மாற்றி பழைய முறைப்படி வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் மனு அளித்தனர். We have requested Honorable President for urgent intervention to protect India's constitutional democracy and safeguard fundamental rights of the citizens to ensure rule of law in this country. தமிழக விவசாயிகள் தில்லியில் மேற்கொண்டுள்ள போராட்டம் 30வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதிமுக அம்மா கட்சி MP தம்பிதுரை ஆகியோர் விவசாயிகளை இன்று சந்தித்தனர். தேசிய தென்னக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் ஐயாக்கண்ணு தலைமையில் தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், அனைத்து நதிகளை நீர்வழி பயண திட்டத்தின் மூலம் இணைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தரையில் உருண்டும் மண்சோறு சாப்பிட்டும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 30வது நாளாக இன்று உடம்பில் மையால் கோரிக்கைகளை எழுதியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதிமுக அம்மா கட்சி MP ஆகியோர் இன்று விவசாயிகளை சந்தித்தனர்.
வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை சோதனை அடிப்படையில் நாள்தோறும் மாற்றி அமைக்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்தின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. இந்நிலையில் மே மாதம் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி, விசாகப்பட்டினம், உதய்பூர், ஜம்ஷெட்பூர், சண்டிகர் உள்ளிட்ட 5 நகரங்களில் சோதனை அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை நாள்தோறும் மாற்றி அமைக்க எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், எண்ணெய் நிறுவனங்களின் முடிவில் மத்திய அரசு தலையிடாது என்றும், முதல் கட்டமாக 5 நகரங்களில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பின்னர் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். டீசல் மற்றும் பெட்ரோல் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படும் என எண்ணெய் நிறுவனங்களின் அறிவிப்புக்கு லாரி உரிமையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 15 நாட்களுக்கு ஒருமுறை டீசல் மற்றும் பெட்ரோல் விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் லாரி வாடகையை நிர்ணயம் செய்ய முடியாமல் அதன் உரிமையாளர்கள், முகவர்கள் தடுமாறி வருகின்றனர். இந்நிலையில் வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி, சண்டிகர், உதய்பூர் உள்ளிட்ட நகரங்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலையை நாள்தோறும் நிர்ணயம் செய்யும் நடைமுறையை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பிற்கு லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்தால் லாரி வாடகையை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் ஏற்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பெட்ரோல் டீசல் விலை நாளொன்றுக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றி அமைப்பதாக அறிவிப்பு வந்துள்ளது. இது கண்டனத்துக்கு உரியது. ஒரு வாகனம் ஒரு லோடை எடுத்துக்கொண்டு தமிழகத்தினுடைய தென்கோடியிலிருந்து இந்தியா வேண்டிய வடகோடிக்கு சென்று லோடை இறக்குவது என்றால் 8 நாட்களிலிருந்து 10 நாட்கள் ஆகின்றது. நாங்கள் எந்த விலையை, எந்த நாளில் உள்ள விலையின் அடிப்படையில் வாடகை பெறுவது? இதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் வாக்குறுதி அளிக்கும் வரை போராட்டம் தொடரும். காவிரி உரிமை மீட்பு குழு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி தீர்ப்பாயம் குறித்து தமிழக முதல்வர் பழனிசாமி வாக்குறுதி அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என காவிரி உரிமை மீட்பு குழு அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காவிரி உரிமை மீட்பு குழுவினர்களை வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டப்பேரவை உறுப்பினர் ரெங்கசாமி, ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து முதல்வரிடம் எடுத்துரைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன், காவிரி தீர்ப்பாயம் குறித்து முதல்வர் வாக்குறுதி அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். ஒற்றை தீர்ப்பாய மசோதாவை திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசு என்றும், அந்த தீர்ப்பாயத்தில் காவேரி வழக்கை சேர்க்க மாட்டோம், பழைய இறுதி தீர்ப்பே செல்லுபடியாகும், அதன்படி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு உறுதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் அறிக்கை கொடுக்க வேண்டும் கருத்தை வைத்தோம். நாங்கள் போய் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். ஈரோடு பெரிய வலசு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் 173 அரசு மதுபான கடைகள் மூடப்படாததால் மற்ற கடைகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. பெரிய வலசு பகுதியில் உள்ள கடையில் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பொதுமக்கள் நடக்க முடியாது. பொம்பளை பிள்ளைங்க சாயந்தரம் 5 மணி மேல போக முடியறதில்ல. ஒரு ஸ்டெப் கூட நவர முடியல. 5 மணிக்கு மேல சரியான கூட்டமா இருக்குது. ஒரு கடை வண்டி போறதுனால சுத்தி சுத்தி போக முடியும். எத்தனை நேரம் போயிட்டு இருக்கோம். ஒரு அவசரத்துக்கு மெடிக்கல் முடியல. ஆஸ்பத்திரிக்கு போகவே முடியறது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் கடுமையான வெப்பம் மக்களை வாட்டி வதைக்கிறது. தமிழகத்தில் நிலவி வரும் வரலாறு காணாத வறட்சியின் காரணமாக கிணறுகள், ஏரிகள் வறண்டு போனதால் மக்கள் குடிநீர் தேவையை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். பெரம்பலூரில் வெயிலின் தாக்கம் காலை 7 மணிக்கே தொடங்கி மாலை 6 மணி வரை நீடிப்பதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் பணிக்கு செல்வோர் பெரும் அவதியுற்று வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தால் இளநீர், மோர், தர்பூசணி போன்ற குளிர்பானங்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
இத்தனை வருஷமாக இல்லாத அளவுக்கு வெயில் வந்து ரொம்ப கடுமையாக வீசிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து வெளியிலே கூட்டு வர முடியல, வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. ஏரி குளம் எல்லாம் எங்கேயுமே தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கே தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாராலையுமே வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்காக தர்பூசணி, வெள்ளரிக்காய், மோர் இந்த மாதிரி வந்து இயற்கை பானத்தை வந்து குடிச்சு வந்து வெயிலை வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை லேசான சாரல் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பல ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான வறட்சி ஏற்பட்டது. நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகளில் நீரின் அளவு வரலாறு காணாத அளவில் குறைந்தது. பல பகுதிகளில் மக்கள் குடிநீருக்கு அலையும் ஏற்பட்டது. மேலும் வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக வனவிலங்குகள் தொடர்ந்து இடம்பெயர்ந்த வண்ணம் உள்ளது. இதனிடையே மக்கள் மழையை எதிர்பார்த்து வந்த நிலையில் உதகை, அரவங்காடு, கேத்தி, பாலடா ஆகிய பகுதிகளில் இன்று மாலை சிறிது நேரம் பரவலாக மழை பெய்தது. இதனால் மாவட்டத்தில் குளிர்ந்த காலநிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஸ்ரீ கருப்பண்ணசாமி, அரியநாச்சியம்மன், பத்ரகாளியம்மன் கோயில்களில் திருவிழா முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. முதலில் அலங்கரிக்கப்பட்ட கோவில் காளைக்கு வழிபாடு நடத்திய பின் அந்த காளை வாடி வாசலுக்கு அழைத்து வந்து அவிழ்த்து விடப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற 300க்கும் மேற்பட்ட காளைகளை 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை மடக்கி பிடித்தனர். காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம், சைக்கிள், கட்டில் உள்ளிட்ட பல்வேறு விலை உயர்ந்த பரிசுகள் வழங்கப்பட்டன. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட். பாகிஸ்தான் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேற்கிந்திய தீவுகளின் கயானா திடலில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 233 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக சாய்டிகோ ஹோப் 71 ரன்கள் எடுத்தார். 234 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 43.1 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 236 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. பாகிஸ்தானின் சோயிப் மாலிக் சதம் அடித்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் ஒருநாள் பேட்டிங் தொடரை 2-1 என்ற கணக்கில் பாகிஸ்தான் அணி வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கன்னத்தில் அறைந்த ஏடிஎஸ்பி மீது வழக்கு தொடர்வேன். தாக்கப்பட்ட பெண் பேட்டி. ஏடிஎஸ்பியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். மக்கள் தலைவர்கள் கோரிக்கை. வருமான வரித்துறை விசாரணைக்கு கீதா லட்சுமி ஆஜர். சரத்குமார், ராதிகாவும் பிற்பகல் ஆஜராகினர். தமிழக ஆளுநருடன் திமுக தலைவர்கள் சந்திப்பு. இடைத்தேர்தல் ரத்து, வருமான வரி சோதனை பற்றி புகார். 30வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். கோரிக்கைகளை உடலில் மையால் எழுதி ஆர்ப்பாட்டம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.